Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Ramadan Preparation தான் பார்க்க போறீங்க. எல்லாரும் நல்லபடியாக நோன்பு வைக்கிறதுக்கு துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காண்டி துவா செஞ்சுக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதாம் மிக்ஸ் போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாதாம் எடுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு எடுத்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 ஏலக்காய் ஃப்ரை பண்ணிக்கணும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கணும். 1/4 கப் பால் பவுடர் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சிக்கணும். பாதாமை ஆற விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. 1 கிளாஸ் கொதிக்கிற பாலில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. பாதாம் மில்க் ரெடி ஆயிரும். பஜ்ஜி மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கணும். 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்கிறதுக்கு 2யும் சம அளவு எடுத்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கணும். கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பஜ்ஜி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா வகையான பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம். அடுத்து சிக்கன் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் முள் இல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனோடனே 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லா மாவை குழச்சி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் ஆற விட்டு. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கணும். கொண்டக்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுடணும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இஃப்தார் ரெசிபி நிறையா போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நான் செய்கிற ரெசிபி எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரம் தேவைப்பட்டால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேக வச்சோல்ல அந்த தண்ணியை 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்துருச்சு.
மாவை சின்ன உருண்டையாக எடுத்து நீட்டமாக தேய்ச்சிக்கணும். கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து இஃப்தார் ரெசிபிலாம் போடுவேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுற ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், பிக்சர் அனுப்பி விடுங்க. லைட்டாக ரோல் பண்ணிக்கணும். இந்த பேட்டரோட அளவில் 7 சிக்கன் ரோல் வந்துச்சு. தண்ணியும் பிரெட் க்ரம்ஸும் எடுத்துருக்கேன். தண்ணிக்கு பதில் முட்டை எடுத்துக்கலாம். தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். அடுத்தது தண்ணிலையும் டிப் பண்ணி திருப்பி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். 2 தடவை செய்யணும், அவ்வளோதான். இதை அப்படியே பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரூஹப்ஸா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கணும். பால் ஜில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், சுகர் நல்லா கரையிற வரைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ரூஹப்ஸா சிரப் சேர்த்துக்கோங்க. வாட்டர்மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கணும். ஜூஸை சேர்த்துக்கலாம். சியா சீடு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சப்ஜா சீட், சியா சீடு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரூஹப்ஸா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஸ்குவாஷ் ரெடி பண்ணுறதுக்கு 8 லெமன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. 8 லெமனில் 3/4 கப் ஜூஸ் இருந்துச்சு. 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் போடுற ரெசிபி எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் நல்லா கரைஞ்சி கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப். நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு லெமன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் ஸ்குவாஷ் ரெடி ஆயிடுச்சு. கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சியா சீட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாலு டேபிள் ஸ்பூன் லெமன் ஸ்குவாஷ் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கணும். புதினா இலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. திக்கான தேங்காய் பால் எடுத்து ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க. சால்னாக்கு கஞ்சிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.